ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நானும் இந்த குடல் குழம்பு வந்து ஃபஸ்ட் டைம் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் வந்துட்டு தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு, இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம்லாம் தாளிப்புக்கு போட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் ஏற்கனவே குடல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் நான் ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே தண்ணீர் விடும். நல்லா தண்ணீர் பாருங்கள், நல்லா மேலே தண்ணி வருது. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு கொஞ்சம் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 6 விசில் நான் விட்டுருக்கேன். நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு சுட சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.